இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இன்றைய தினத்திலும் கூட தேவன் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆம் தேவனுடைய ஜனங்களே, ஏசப்பா எந்த நிலைமையில இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, மோசே தேவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த இந்த கட்டளைகள் வார்த்தைகளை எல்லாரும் அசட்ட பண்ணதுனால கோவத்துல எரிச்சு போட்டுருவாரு, பாத்தீங்களா, உடைச்சு போட்டுருவாரு. அப்பவும் திரும்ப தேவன்கிட்ட மன்றாடி, தேவனே நீங்க தேவன் கோபமுள்ள தேவன் தான், ஆனா எங்க மேல அவ்வளவு இரக்கமுள்ள தேவனா இருக்கிறீங்க, ஒரு விசையாக என்னையும் என் ஜனங்களையும் மன்னிச்சு எங்க பாவங்களை மன்னிச்சு ஒரு விசையாக எங்களை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் தேவன் சொல்றாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலுமே செய்யப்படாத அதிசயத்தை நான் செய்வேன், நீ கவலைப்படாத. அந்த நிலைமையில தான் ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, எந்த ஜாதிகளிடத்திலுமே செய்யப்படாத அதிசய காரியங்களை நான் உன்கிட்ட செய்வேன், அதனால அதை குறிச்சு கவலைப்படாத. ஆனா திரும்ப இந்த பாவ காரியங்கள்ல போய் நீ விழுந்துராத. உனக்கு சுதந்திரமா ஒரு தேசத்தை கொடுக்க போறேன், கானான்ங்கிற புதிய அற்புதமான ஒரு தேசத்தை கொடுக்க போறேன். அங்க போய் நீ உடன்படிக்கைய மறந்து வேற உடன்படிக்கை காரியங்களுக்குள்ள போயிராதன்னு சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு ஒரு புதிய தேசத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் யாருமே காணாத அற்புதத்தையும் நம்மளுக்கு தருவேன்னு சொல்றாரு. ஆம் தேவ ஜனங்களே, நம்ம ஏசப்பா சொல்ற கட்டளைகளை மதிச்சு நடக்கும் போது அவரு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத அதிசய அற்புத காரியங்களை செய்வாரு. மற்றவர்கள் முன்னிலையில நம்ம தலையை உயர்த்தி அவர்கள்லாம் பாக்குற வண்ணமா நம்மள ஆசீர்வதித்து காக்க கடவர். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா நன்றியோடு துதிக்கிற ராஜா, நீ சர்வ வல்லமையில தேவனாண்டவரே, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்வன்னு சொன்னீங்கல்ல தகப்பனே. இந்த நேரத்துல கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்க. உங்க கட்டளைகளை அப்பா, நீங்க சொல்ற வார்த்தைகளை நாங்க அப்பா உங்க கருத்துக்குள்ளாக அடங்கி இருந்தாண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா மற்றவர்கள் முன்னிலையில எங்கள் தலையை உயர்த்தி அப்பா எந்த ஜாதிகளிடத்திலுமே செய்யப்படாத அதிசயம் உன் ஜாதிகளாகிய எங்களுக்கு செய்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன். God bless you. God bless you.